Hello everyone, this is Pavitra. Welcome back to my YouTube channel. So last video நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி உடைய டெஸ்டிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். In this video we are going to talk about important சேஃப்டி ஆஸ்பெக்ட். ஓகே, சேஃப்டியில் வந்து பேட்டரியோடைய சேஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ஏதோ ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் இது ஒரு நாலு இருக்குது. ஓகே, 4 இருக்குது. ஸோ 4மே வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எழுதுனா போதும். 8 மார்க் கொஷின்ஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். டெஃபினட்டாக யூ வில் கெட் 7.5 7 மார்க்ஸ் ஆர் 8 மார்க்ஸ் எனிதிங். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டலிங் அண்ட் யூசேஜ். ஓகே, ஹேண்டலிங் அண்ட் யூசேஜ் பார்க்கும்போது ஃபஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் யூஸ் சேஃப்டி கிளாஸஸ் ஆர் ஃபேஸ் ஷீல்டு அண்ட் க்ளவுஸ். ஓகே, பேட்ரிஸை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும் போது ஓகேவா, ஒரு பேட்ரி மேனுஃபேக்சரோ இல்லை பேட்ரி வந்து தயாரிக்கிற ஒரு பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளாஸஸ் போட்டிருக்கணும். ஓகேவா, அண்ட் ஃபேஸ் ஷீல்டு போட்டிருக்கணும், க்ளவுஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவாய்ட் ட்ராப்பிங், க்ரஷிங் ஆர் பங்க்சரிங் பேட்ரிஸ். ஓகே, ஆஸ் திஸ் கேன் லீட் டு லீக்ஸ், ஃபயர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ட்ராப்பிங், க்ரஷ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி பேட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் லீட் டு லீக்ஸ், ஃபயரு, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தென் ப்ராப்பர்லி டிஸ்போஸ் ஆஃப் டேமேஜ்டு பேட்ரிஸ். ஓகே, ஒரு பேட்ரி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, தென் பேட்ரிஸ் கீப் அவே ஃப்ரம் ஹீட் அண்ட் ஃப்ளேம்ஸ் இருக்கிற பிளேஸ்லேருந்து பேட்ரிஸை வந்து நம்ம தள்ளி தான் வச்சுருக்கணும், கொஞ்சம் தூரமாக தான் வச்சு யூஸ் பண்ணணும் பேட்ரிஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்டோர் டிஃப்ரெண்ட் பேட்ரிஸ் டைப். ஓகே, ஒரு தனித்தனி பேட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனி பேட்ரிஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து தனித்தனியாக தான் இருக்கணும். கச்சாமுச்சான்னு ஒரே பிளேஸில் நம்ம போட்டு வைக்கக்கூடாது. ஸ்டோர் டிஃப்ரெண்ட் பேட்ரிஸ் டைப்ஸ். ஓகே, தனித்தனி பிளேஸில் வந்து அதுக்கான பிளேஸ் எதுவோ அதில் தான் அந்த பேட்டரியை வந்து வச்சுருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹேண்டலிங் அண்ட் யூசேஜ். தென் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பார்க்கும்போது சார்ஜஸ் ரிகமெண்டட் பை தி பேட்டரி மேனுஃபேக்சரர் டு அவாய்ட் ஓவர் சார்ஜிங். ஓகே, சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணணும், ஓவர் சார்ஜெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, அதை என்ன பண்ணணும்னா சார்ஜர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். பேட்ரி மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணணும், சார்ஜர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? அவாய்ட் ஓவர் சார்ஜிங், தெரியாமல் ஓவர் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காகலாம். ஓகேவா, டோன்ட் லீவ் பேட்ரிஸ் அன்அட்டெண்டட் வைல் சார்ஜிங். ஓகே, நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்க முடியாது. ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம வந்து அதுக்காக கூடவே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த கேப்பபிலிட்டி, இந்த பேட்ரி வந்து 1 ஹவரில் சார்ஜ் ஆகிடும், 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டோம், பேட்ரி ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். அதை தான் டோன்ட் லீவ் பேட்ரிஸ் அன்அட்டெண்ட் வைல் சார்ஜிங். ஓகேவா, பேட்ரிஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஏனோ தானோ இப்போ மொபைல் ஃபோனெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்மா சார்ஜ் போட்டே பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் இன் எ வென்டிலேட்டட் ஏரியா. ஓகேவா, வென்டிலேட்டட் ஏரியாவாக பார்த்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கனெக்ட் தி சார்ஜர் வென் ஃபுல்லி சார்ஜட். ஓகே, டோன்ட்டுன்னு வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, டோன்ட் டிஸ்கனெக்ட் தி சார்ஜர் வென் ஃபுல்லி சார்ஜ் ஆகும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சாரி, டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஓகே,
ஸ்டோரேஜ் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா கூல் ட்ரை பிளேஸில் பேட்ரிஸை வைக்கணும். கீப் பேட்ரிஸ் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேட்ரிஸை வந்து அவுட் ஆஃப் ரீச் ஓகே சில்ட்ரன்ஸ் கிட்டேருந்து தள்ளியே வைக்கணும். மெயின்டைன் பேட்ரி டெர்மினல்ஸ் டு ப்ரிவெண்ட் கரோஷன்ஸ் ஓகே கரோஷன்லேருந்து பேட்ரிஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும், கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இருக்கிற ஒரு பிளேஸில் வைக்கணும். ஸ்டோர் பேட்ரிஸ் இன் தர் ஒரிஜினல் பேக்கிங் ஓகேவா, அதுக்கான பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்ரிஸ் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் பேக்கிங் வந்து மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதுலேயே தான் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சிடர் தி யூஸிங் லிப்போசேஃப் பேக் ஓகே லிப்போசேஃப் பேக் அப்படின்றது அந்த மாதிரி பேக்கில் லிப்போசேஃப் பேக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் அயான் பேட்டரிஸ் எல்லாம் அந்த மாதிரி பேக்கில் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸ்பெசிஃபிக் பேட்ரி டைப்ஸ் அண்ட் இட்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிக் பேட்ரிஸ் பார்க்கும்போது லெட் ஆசிட் பேட்ரிஸ் லித்தியம் அயான் பேட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ லெட் ஆசிட் பேட்ரிஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பேர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸு ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேட்ரிஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லித்தியம் அயான் பேட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரோன் டு தெர்மல் ரன்அவே அண்ட் ஃபயர்ஸ் ஓகே லித்தியம் அயான் பேட்ரிஸ்லேருந்து தெர்மல்ஸ் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அதிலேருந்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் அவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாலோ மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓகே அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ மேனுஃபேக்சர்ஸ் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சேஃப்டி ஆஸ்பெக்ட் பேட்ரியுடைய சேஃப்டி ஓகே பேட்ரியிலேருந்து எப்படி வந்து நம்ம சேஃப்டியாக இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஓகேவா. ஓகே ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நான் வந்து இந்த யூனிட்டில் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. because we have less time okay we are having less time. ஸோ இந்த யூனிட்டில் இது வரைக்கும் போதும், இதுவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ நான் கொடுத்துருக்கிறது வரைக்கும் படிங்க ஓகேவா. ஸோ என்னுடைய வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஆல்.